வெல்கம் டு காம்படிட்டிவ் ரேகா. இட்ஸ் கார்த்திகா பிரேம்குமார். நீங்க எல்லாருமே நோட்டிபிகேஷன் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிஆர்பியில இருந்து 4000 வேக்கன்சி, அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து வெப்சைட்ல வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது எக்ஸாம் டேட் வந்து அப்ளை பண்ற டேட் வந்து வெளிவிட்டிருக்காங்க. 14/3/2024 வந்து நம்மளால வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேமெண்டோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 29/4/2014 வந்து பேமெண்டோட லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் வர டேட் வந்து 4/8/2024. இதே மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் என்னெல்லாம் சலுகைகள்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாம முன்னாள் ராணுவ வீரர்கள், திருநங்கைகள், ஆதரவற்றவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுல வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கொஸ்டின் பேப்பரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, அது மட்டும் இல்லாம ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த மாதிரியான பாடங்கள்லாம் வருது. மொத்த கேள்விகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 150 கேள்விகள் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலம் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 150 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தகுதி, அதாவது மதிப்பெண் சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே 45%, அதாவது 45 மதிப்பெண், அதாவது 30% சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது பிரிவினர் பார்த்தோம்னா 60 மதிப்பெண்கள், அதாவது 40%ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து டிஆர்பியில் போய், அதாவது அந்த வெப்சைட்ல போய் எல்லாருமே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.